யூடியூப் ஒரு கடல் மாதிரி. ஏகப்பட்ட கான்டென்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. பட் இதில் மக்கள் கடல் இல்லை கப்பல் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் அதிகமாக பார்க்குற வீடியோ கப்பலில் புயல் தாக்குறத பற்றி தாங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியூஸுங்க. அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க கூட இதை பற்றி தான் கேட்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. புயலை விட ஆபத்தானது வேற ஒன்று தான். அது என்னதுன்றது தான் இன்னைக்கோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அழகான கடல், அற்புதமான கப்பல். என்னதான் அழகா இருந்தாலும், எவ்வளவுதான் அற்புதமா இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஆபத்துகள் இருக்கதாங்க செய்யுது. கப்பல் மூழ்கி போகலாம், ஏன் கப்பல் வந்து தர கூட தட்டலாம். கடல் கொள்ளையர்கள் அவங்களும் வந்து கப்பலை தாக்கலாம். ஆனால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விபத்து இல்லை ஆபத்து அப்படின்ட்டு கிடையாது கம்பேர்ட் டு ஃபயர். ஆமாங்க, கப்பலில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிசாஸ்டர். இந்த ஒரே ஒரு டிசாஸ்டர்னால பார்த்தீங்கன்னா உயிர் சேதாரம் இருக்கும், பணம் சேதாரம் இருக்கும். ஒரே நொடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. அதனால நாங்கள் கரையிலையும் பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் கப்பல்லையும் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கப்பலில் நடந்த ஒரு ட்ரில்லோட வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த ஒரு அசம்பிளியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்களான்ட்டு ஒரு ஹெட் கவுண்ட் தான் எடுப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கவுண்ட் எடுத்தாச்சு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீஃப் ஆஃபீஸர். இவர் வந்து இப்போது கேப்டனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து மேலே வந்து பிரிட்ஜ் டீமில் இருக்கேன். ஸோ கேப்டனும் நானும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் தான் வாக்கி டாக்கியில் இருப்போம், கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து இவர் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை இது எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, யார் மிஸ்ஸிங்கு என்ன இதுன்றதுலாம் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரில்லையே வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ சீஃப் குக் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங்கு. Okay, you have only master all everyone reporting with the further protective gear, life safety everything. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி வந்து செக் பண்ணுறது. எல்லாரும் பிபி கரெக்டாக போட்டிருக்காங்களா. பிபினா இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், மேலே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸில் வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோமான்றது வந்து கேப்டன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சீஃப் ஆஃபீஸர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, ஆமாம் சார் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபயர் இருக்குது, எப்படி ஃபயர் ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிட்டு கேப்டன் வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுப்பாரு. ஓகே, ஃபயர் ஃபைட்டிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கேலியில் வந்து ஃபயர், சமைக்கிற இடத்துல வந்து ஃபயரு. சீஃப் ஆஃபீஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எல்லாரும் ஓட சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஓடி போயிட்டு அவங்களோட டியூட்டி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ இவர் வந்து வெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து உள்ளே போகாது. ஸோ ஆக்சிஜன் கட் ஆஃப் ஆயிடுச்சுனாலே வந்து பாதி ஃபயர் நின்ற மாதிரி. ஸோ இது வந்து போசன் வந்து ஹோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஃபயர் ஹோஸு பவுண்டரி கூலிங்காக. ஸோ என்னதான் வந்து உள்ளே ஹீட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வெளில இருந்து வந்து கொஞ்சம் கூலாக இருந்ததுன்னா அந்த ஹீட் அவ்வளோ வந்து தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா பவுண்டரி கூலிங் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு வெண்ட் ஒன்று இருக்குது, மஷ்ரூம் வெண்ட்டு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சரு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இன்கேஸ் யாருக்காவது ஃபயர் ஃபைட்டிங் பண்ணும்போதோ இல்லை உள்ளே இருக்கிறவங்க யாருக்காவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தேர்ட் ஆஃபீஸர் வந்து அதுக்கு வந்து மெடிக்கல் டீமுக்கு வந்து இன்சார்ஜ் மாதிரி இப்போதைக்கு. ஸோ அவர் வந்து அதை வந்து பார்த்துப்பாரு. லைஃப் போட்டு, ரெஸ்கியூ போட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இன்கேஸ் லெட்ஸ் கப்பல் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி ஆகிட்டு எல்லாரும் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செட்டப் மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
ஸோ எல்லாரும் அவங்களோட ஃபயர் ஃபைட்டிங் சூட்லாம் போட்டுக்கிட்டு என்ட்ரி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறாங்க. ஸோ ஜீவா அவர் வந்து பாட்டில் ப்ரெஷர் செக் பண்ணுறாரு. பாட்டில் ப்ரெஷர் வந்து 300 bars வந்து இருக்குது அப்படின்றத வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. Okay, all ventilation shut nearby, no clause. Sir, we are preparing boundary calling provided accommodation, port side and starboard side. And also Okay, you're going to. ஸோ எந்த சைட்லேருந்து என்ட்ரி பண்ணணும், எந்த சைட்லேருந்து என்ட்ரி பண்ண வசதியாக இருக்கும், எப்படி என்ட்ரு பண்ண போகிறாங்க, யார் யார் என்ட்ரு பண்ண போகிறாங்க, ஸோ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் யார் அப்படின்ற இந்த விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் கிட்ட சொல்லி கன்ஃபர்மேஷன் ஆகுறாரு. ஸோ கேப்டன் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாரு. Okay, go ahead. Sit down. all the port ventilation blocks for the galley launch. Adjacent side of the galley is taken and coming materials of factory and responsible remote. Okay. Sri coming. Accommodation line is closed now. Okay, PHM. Okay, live boat ready for emergency purpose. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டிங்கு ட்ரில்லுன்னு வரும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு டியூட்டி இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டீமில் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த வாட்டி நீங்கள் யாராவது மரைனர்ஸு, யாராவது சீமேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையாவது மீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களோட ஃபயர் ட்ரில்லில் வந்து அவங்களோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டீமில் இருக்காங்க அப்படின்றதுலாம். Inside the galley and let me know. Okay, welcome, sir. Both the firemen are making visa. Entry visa. ஸோ கேப்டன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஃபயர்மேனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஃபயர்மேன் இப்போ வந்து என்ட்ரு பண்ண போகிறாங்க. என்ட்ரிக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஹோஸ் இருக்குது. இன்கேஸ் ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா இதை வந்து ஒரு பர்டிகுலர் மோடில் போட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபாகியான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ தட் ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபயர் ஹோஸ் வந்து எப்பவுமே கையில் வச்சுப்பாங்க. அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு நேராக இருந்துக்கிட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா ஒரு வேளை நெருப்பு திடீர்னு பொஃப்னு வெளில அடிச்சதுன்னா அது அவங்க மூஞ்சில் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக டோரை விட்டு தள்ளி இது பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னடா காற்றுல திடீர்னு இப்படி கையை வீசுகிறாங்களேன்னு பார்க்காதீங்க. அது என்னடானா ஆக்சுவலாக நெருப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அதுக்காக வந்து அந்த இதை வந்து அப்படி தடவிக்கிட்டு போனால் தான் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீஃப் குக், டம்மி சீஃப் குக் ஒரு பொம்மை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இவரை வந்து முதல்ல ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன். எல்லா வென்டிலேஷனுமே வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடும் அந்த பர்டிகுலர் கிச்சன் ஏரியாவுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சீஃப் குக், இந்த டம்மி சீஃப் குக்கை வந்து தூக்கிட்டு ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு வெளில கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சிங்கிள் மேன் கேரி பொசிஷன் இது. ஸோ ஒவ்வொரு ஆள்னால வந்து இப்படி ட்ராக் பண்ணி கூப்பிட்டு போக முடியும். ஸோ இமீடியட், அதாவது இன்ஸ்டன்ட் இவாக்குவேஷனுக்கு இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டைல் ஆஃப் லிஃப்டிங். ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கரகரன்ட்டு இழுத்துட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி தூக்கி அதுக்கப்புறம் 2 பேரும் கொண்டு போயிட்டு அவரை வந்து அந்த பர்டிகுலர் ஃபயர் ஏரியாவோ இல்லை டேஞ்சர் ஜோனை விட்டு வெளில கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் யாரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அந்த இடத்துலையே இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல கூட வந்து கிட்ஸ் இருக்குது, ரெசிசிட்டேட்டர் அது இதுன்ட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கூலிங் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த ஹீட் வந்து தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கூலிங், ஸோ கூலிங் பண்ணுறதுக்காக வந்து அந்த பவுண்ட்ரி கூலிங் எல்லா சைட்லேருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அந்த நெருப்பு மேலே அடிக்க மாட்டாங்க, பட் அதை சுற்றி வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கடல் தண்ணி கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் மறுபடியும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆளை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து நெருப்பு அணைக்கிற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. Okay, that's it. It can be vital condition. Is he breathing normal? Body? Breathing now? We are just checking his having an everything. Okay, so he is not fully conscious. He is unconscious and he is responding. Well, okay. Okay, check his pulse and breathing and let me know. Okay, final comment please. Okay, you can spend some time and you can do the cooling nearby areas. Just Yes, go ahead. fire into the Christian hot plate near. To the hospital. Okay. Hospital. इधर है. इधर हाथ पकड़ो उधर. जा जा. इधर आ जाए. Okay. Hospital. इधर है. इधर हाथ पकड़ो उधर. जा जा. इधर आ जाए. Okay. Did you monitor, continue body cooling, keep body cooling continue, and you make prepare for the second entry. Okay, sir, Robert, we are making preparing for the second entry. Body cooling is continuously doing. Body temperature coming down to 45 degrees now. Okay, body bulky temperature is 45 degrees. And we are changing the gas price to the hospital now. Okay, casualty shifting to the hospital. Okay. Before he's talking, but he's talking now. ஸோ இப்போ இவரை பார்த்தீங்கன்னா கப்பலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க குணப்படுத்துறதுக்காக. இங்கே வந்து குணப்படுத்துறதுன்றது பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ரொம்ப இது ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வேறு. ஸோ ஒரு வேளை லெட்ஸே இங்கே வந்து என்னால் அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியல, ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா சாப்பர் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்பர் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரில் வந்து நாங்கள் பண்ணுவோம். சப்போஸ் சாப்பர் வந்து வருது, அதில் எதுனாச்சும் ஒரு ஃபயர் ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இதாகி ஃபயர் கேர் ஏதாவது ஆச்சுன்னா வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. கீழே ஒரு ஹோஸ்லாம் சார்ஜாக இருக்கும், யாரும் வந்து அந்த ஹூக்கை வந்து தொட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போட்டு வச்சுருக்குறாங்க ஸ்ட்ரெச்சரில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ வந்து அப்படியே கூடயே வந்து இந்த ட்ரில்ல வந்து வந்துருச்சு. Now we are connected to the hook and they are starting to lift the casualty. Okay, you are connected to the hook and you are starting to lift the casualty. Please make sure the guide ropes are properly taut and there is no swinging abruptly. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஃபயர் ட்ரில் நாங்கள் மாதத்துக்கு பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then, take care. Bye bye.